வரவங்க நல்லா சிரிச்சுக்கிட்டே வரீங்க. ஏதோ ரகசியம் உள்ள நடந்திருக்கு. சொல்லுங்க, ரகசியத்தை சொல்லுங்க. உடன்பாடு இட்டிருச்சா சார்? அதான் ரகசியம். உடன்பாடு இட்டிருச்சா? குட் ஈவினிங் டு டெல்லி பிரஸ். ரொம்ப நாள் ஆச்சு நினைக்கிறேன், ஒரு 2 மாதம் கேப்பு. மேலே வெரிஃபை பண்ணிட்டோம் எலெக்ஷன் கமிஷனில். கட்சியை க்ளோஸ் பண்ணுறதா எதுவும் பழனிசாமி எழுதி கொடுக்கல. அதனால் வேறு எங்கேயாவது டெல்லி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பார்க்கணும், எங்கேயாவது விற்கிறதுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது ரெடி பண்ணிட்டு இருக்காரான்னு. ஏன்னா அந்தளவுக்கு மோசமாக தமிழ்நாடு போயிட்டுருக்குன்னு தெரியும். நான் திருப்பி அவருடைய லாங்குவேஜில் சொல்லணுன்னா ரொம்ப அருமையான லாங்குவேஜ், திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், எலெக்ஷன் கமிஷனில் அவரை பொதுச் செயலாளர்னு போடுறது இல்லை சார். சொன்னால் ப்ரெஸ்ஸுக்கு புரிய மாட்டேங்குது, கோபம் வருது, போட மாட்டாங்க. அவர் திருப்பி சொல்கிறோம், இன்றைக்கும் சொல்கிறேன், அவர் பொதுச் செயலாளர் இல்லை அவருடைய லாங்குவேஜில். அது அவருக்கே தெரியும், கூட வந்த சிவி சண்முகத்துக்கும் புரியும். ஆனால் அவர் போட்டுக்கிறார் எப்படி பொதுச் செயலாளர்னு. அதை டிவி போடுது. இந்த பொறுமையாக தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். வேறு வழியில் என்ன பண்ணுறீங்க? எந்த அடிப்படையில் ஏன் எலெக்ஷன் கமிஷன் போடலன்னு யாராவது கேட்குறீங்களா? ஆகவே இன்னைக்கு ரொம்ப கிளியராகவே எலெக்ஷன் கமிஷன் போடுறத விட்டுருங்க. அப்ப அதிமுக தலைமை இல்லாம செயல்படுதுன்னு சொல்றீங்களா? ஆமாங்க, தலைமை இல்லாம செயல்படுது. இன்னும் எலெக்ஷன் கமிஷனுடைய டிஸ்பியூட் ஃபைல்ல தான் இருக்கு. தட் இஸ் இன் த டிஸ்பியூட் ஃபைல், நாட் அ டிசைடட். எலெக்ஷன் கமிஷன் இன்னைக்கு சொல்லியிருக்கோம், எலெக்ஷன் கமிஷன் ஈரோடு எலெக்ஷனுக்கு மாத்திரம்தான் ரெட்டலையை கொடுக்க சொன்னாங்க. உச்சநீதிமன்றம் தினேஷ் மகேஸ்வரி ஜட்ஜ்மெண்ட்ல நாட் பியாண்ட். அப்புறம் நீங்க கொடுக்க கூடாது, இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா தப்பிடுன்னு சொல்லியிருக்கு. அதையும் மீறி சட்டமன்றத்தில் தவறாக கொடுத்துட்டீங்க, கண்டெம்ட் ஆகும், வயலேஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். திருப்பி இந்த தப்பை நீங்கள் பண்ணீங்க, நாங்கள் உங்கள் மேலே கண்டெம்ட் போட்டு நேராக நாங்கள் சுப்ரீம் கோர்ட் போயிடுவோம். ஏற்கனவே கண்டெம்ட்டை சென்னை உயர்நீதிமன்றத்தில், மெட்ராஸ் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் போட்டிருக்கோம். ஸ்டே வெக்கேட் பண்ணி விசாரிக்க சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறத கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாத்தையும் நீட்டாக சொல்லியிருக்கோம் சார். உங்களோட கோரிக்கை என்ன? இரட்டையில முடக்கணுன்றீங்களா, இல்ல தேர்தல் நடத்தணுன்றீங்களா, இல்ல ஓபிஎஸ்க்கு இரட்டையில இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய நியூஸே சொல்றேன். நான் இங்க இருந்து ஒரு நல்ல அருமையான கேள்வியை கேட்டார். நான் என்ன சொல்றேன்னா, பழனிசாமிக்கும் அவரை சுற்றி இருக்கவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் அந்த விருந்து சாப்பிட்டவங்களுக்குலாம் சொல்றேன். ஒரு முந்தானத்து விருந்து கொடுத்தாரு. அந்த விருந்து சாப்பிட்டு அதில் யார் யார் பயனடைஞ்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த விருந்துக்கு போனவங்க உங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன், சின்னம் போயிடும் சார், வேண்டாம். நான் ஏதோ விளையாட்டுக்கு பேசிட்டு இல்லை, அது எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் புரிஞ்சுக்கிச்சு. 15ல் எல்லா பர்மிஷனும் இருக்குது. 15 படி சாதாரண பிரஜை கூட கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுங்கிறது இருக்கிறதுலாம் இப்போ காமிச்சிட்டு வந்துட்டோம். தெரியும் எலெக்ஷன் கமிஷன். அதெல்லாம் ஸ்டே வெக்கேட் ஆச்சு. பழனிசாமிக்கு நல்ல எண்ணத்தோடு சொல்கிறேன், மக்கள் எதிர்பார்ப்பும் தொண்டர்கள் எதிர்பார்ப்பும் மற்ற எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இது கட்சி ஒன்றாகணும், நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இது கடைசி சந்தர்ப்பம் பழனிசாமி. இதை மறுபடியும் பொருளாங்க பண்ணா நீ உன்னை சிவி சண்முகத்தில் யாரும் காப்பாற்ற முடியாது. ரெட்டலை இல்லாமல் எல்லாமே ரோட்டில் நிற்ப. ஒரு காலத்தில் அம்மா எதிரிகளுக்கு கொடுத்த உனக்கும் அதே தீர்ப்பு வந்துடும், 0ல் போய் முடியும். நான் நினைத்துக்கு சொல்கிறேன், எலெக்ஷனில் ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாது, இன்க்ளூடட் எடப்பாடியும் சேர்ந்து. இதுதான் என்னுடைய நிலைமை. சட்டம் தெரியாதவன் புரியாதவன் 108 பேசிக்கிட்டு இருப்பான். ஆகவே மக்கள் வெறுத்து போயிருக்காங்க. நீ வெளியில் யாராவது பிரைவேட் ஏஜென்சி அனுப்பி பழனிசாமின்னு போய் ஒரு கிராமத்தில் சொல்ல சொல்லு, டவுனில் சொல்ல சொல்லு. அவங்க யாராவது தூணு துப்பாம உன்னை பற்றி நல்ல ஒப்பீனியன் சொல்லிட்டா நீ என்ன சொன்னாலும் அரசியல் விட்டு வெளியே போயிடுற. தமிழ்நாடு பூரா யாரும் உன்னை விரும்பலை, உன் தலைமையை ஏற்றுக்கல. ஒரே ஒரு காரணம் தான், எந்த வெறுப்பும் இல்லை. எனக்கு உங்களுக்கு என்ன வாக்கிய தகராறா செய்யலா சொல்லிட்டாரு. ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டா கிடையாது. என்னது மக்கள் என்ன பேசிக்கிறாங்க? என்ன சார் இருந்தாலும் சரியா வரவே மாட்டானா? இவன் எப்பயுமே சரியா வரமாட்டானா இருந்தாலும்? என்ன சார் இப்படி திமிரு பிடிச்சி இப்படி அலையிறான்? இவன் கட்சி போச்சே சார், தலைவர் வளர்த்த கட்சி சார், அம்மா வளர்த்த இயக்கம் சார், இந்த தொண்டர்கள் எல்லாம் தெருவில் நிற்கிறோம் சார்ன்றது தான் எல்லா இடத்துலையும் எல்லாருடைய ஒப்பீனியனா இருக்கு. சரி, நீங்க இவ்வளவு பேசுறீங்களே, ஆனா அவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பிறகு அதிமுகவில இருந்து பெரிய அளவிலான எம்பிக்களோ அல்லது எம்எல்ஏக்களோ எல்லாரும் அங்கதான் இருக்காங்க, வேற எங்கேயும் போகவே இல்லையே. பணம் எங்க இருக்கோ அங்கதான் சார் இருப்பாங்க. உங்ககிட்ட இருக்கா, எங்கிட்ட இருக்கா?
வேற என்ன பெரிய அவர் பெரிய கொள்கைவாதியா? அதிமுக எல்லாருமே வந்து அவர்கிட்ட இருக்க பணத்தை அடிமையா இருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் கூட சொல்ல மாட்டாங்களா எல்லாரும் ஒற்றுமையா போகணும்னு? அப்புறம் எதுக்கு விருந்து நடக்குது? யாருமே விருந்து பார்த்ததே இல்லையா? நடுராத்திரில விருந்து ஏன் நடக்குது? போகும்போது கையில ஏன் ஒரு பரிசு பொருள்லாம் வருது? சொல்லுங்க சார். ஏன் பயம் வந்துருச்சு? உள்ள இருந்து எதிர்ப்பு அதிகமாயிடுச்சு. எதிர்ப்பு அதிகமானதால வருது. சொல்லியா ஜெயக்குமார் சொன்னாரா இல்லையா? பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்ததால் தான் தோற்றேன், சக்கரவர்த்தி மாதிரி இருந்தேன், என் பையனும் நானும் தோத்ததுக்கு பிஜேபி தான் காரணம். சார் அவர் அப்ப சொன்னார், இப்ப சொல்லலையே. என்ன எப்ப சொன்னாரு? இப்ப மெர்ஜர் ஆனதுக்கு அப்புறம் அதிமுக பிஜேபி எங்க அண்ணன் பொண்ணு இப்ப சொல்லிட்டுமா? எங்க அண்ணன் பொண்ணு சொன்னது திருடர்கள் திரிந்து விட்டார்கள். இங்கிலீஷ்ல வேணுமா வேற எதுல வேணும்? திருடர்கள் திரிந்து விட்டார்கள். ஆமா திருந்திட்டாங்கன்றாரு. யாரு சொல்றாருன்னு சொல்ல வேண்டியதானே? யாரு அலையன்ஸுக்கு வந்த அமித்ஷாவையா இல்ல பிஜேபி பார்ட்டியா? யார சொல்றாரு? அவரை சொல்ல சொல்லுங்க. திருடர்கள் திருந்திட்டாங்கன்னா என்ன சார் அர்த்தம்? சார் அலையன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டே இருந்துங்க மாறி மாறி. ஓஎஸ் மணியன் டீ குளிப்பண்ணாரு. திண்டுக்கல் சீனிவாசன் செத்து போனதுக்கு சமானம்னு சொன்னாரு. கேபி முனுசாமி 2026 கூட்டணி இல்லைன்னாரு. எங்க பாலம் பழனிசாமி எல்லா இடத்துலயும் சொன்னாரு கூட்டணி இல்லைன்னு. எஸ்டிபி மாநாட்டில் அது அப்படியே உட்கார்ந்துருக்காரு பாருங்க. பக்கத்துல அமித்ஷாஜி சொல்றாரு, இவர் மாதிரி 1000 பொலிட்டிஷியனை பார்த்தார். அவர் சொல்றாரு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும், என்டிஏ வில் ஃபார்ம் த கவர்மெண்ட் போலோ. நெக்ஸ்ட் அவன் டிரான்ஸ்லேட் பண்றான். அப்படியே இப்படி உட்காந்துருக்கார். நேற்று இல்லைன்னவர் மேடையில் அப்படியே உட்காந்துருக்கார். எல்லாரும் போன பின்னாடி இப்படி பிரம்ம பிடிச்ச மாதிரி நிற்கிறாரு. அப்புறம் வந்து இவர் கூட்டு போறாரு வேலுமணி, வாங்க வாங்க போலாம் அப்படின்னு. என்னன்னு திரும்பி பார்த்தா யாரையும் காணோம். அந்த அளவுக்கு நிலைமை பாதிக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு நீங்க கேட்டதுக்கு எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க சார். ஜனங்க சொல்றாங்க இடி இன்கம் டேக்ஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு தான் இப்படி அவசரப்படுறாங்கன்னு. மக்கள் இந்த கூட்டணி ஒத்துக்கல. இன்னும் பிஜேபி மேல வெறுப்பு இல்லை. பிஜேபியோட கூட்டணி இல்லாம இருந்ததா? 2 கட்சியும் வச்சுட்டு இருந்தது. போன முறை சரியில்லை. ஆகவே எல்லாத்தையும் தோல்வியை பார்த்தாச்சு. இது தோல்வியை தவிர்க்கணும்னா தலைவர் அம்மா பேரை சொல்லி போகணும். ஆனா நீங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கணும். என்னன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி என்னாச்சு? புரட்சி தலைவர் அம்மா ஆட்சி என்னாச்சு? சொல்ல வேண்டியது அதே மேடையில. அமித்ஷாஜி இதெல்லாம் பேசாதீங்க, இந்த ஊர்ல நாங்க தான் ஆட்சி அமைப்போம் சொல்ல வேண்டியது தானே. அவர் ஊருக்கு போய் சேர்ந்துட்டாரான்னு பார்த்துட்டு அப்புறமா சொன்னேன்னு அர்த்தம். நீங்க மட்டும்தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவரை வந்து நீங்க கடுமையா விமர்சிக்கிறீங்க. ஆனா தேர்தல் ஆணையத்தில் முடிச்சுட்டு விசாரணை முடிச்சுட்டு வந்து பேசினவங்க எல்லாருமே பெரும்பாலானவங்க பேசுறத பத்தி பார்த்தா சீக்கிரத்துல எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், கேசி பழனிசாமி இவங்க எல்லாம் வந்து அதிமுக இணையப்படுவார் அப்படின்னு தேர்தல் ஆணைய விசாரணைக்கு முடிஞ்சு வந்து பேசுறாங்க. ஏதோ நடந்து உங்க முன்னாடியே சொல்றேன். அப்படி வீட்டுல ஒதுங்கி இருக்க எங்க அம்மா சின்னம்மா சசிகலாவும் சரி, எங்க கூட இருந்து இவ்வளவு சப்போர்ட் பண்ண ஓபிஎஸ் நானு, கஜேந்திரா, ஆனந்த் அத்தனை பேரும் அவங்களும் சரி, நான் என்னுடைய அன்பான பதில் அப்படி எல்லாரும் சேர்ந்தால் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சார். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரிப்போர்ட்டர்ஸ் ராமேஷ் எல்லாத்துக்கும் சொல்றேன், ரொம்ப சந்தோஷம். நான் பின்னாடி போனா வீட்டுக்கு போயிடுவேன். எனக்கு வேண்டாம். இந்த பார்ட்டி யுனைடெட், பார்ட்டி மெர்ஜர், இன்சைட்ல எல்லாரும் ஒன்னா சேர்றாங்கன்னா ஆனந்தப்படுறது புகழேந்தியா தான் இருப்பேன். ஆடுவோமே பள்ளி பாடுவோமே, அண்ணா திமுக ஒன்றாக சேர்ந்தது என்று நினைத்து ஆடுவோமே பள்ளி பாடுவோமே. சார் பொதுச்செயலாளர் தேர்தல் நடக்கல, அவர் பொதுச் செயலாளரே இல்லை. அங்கதான் பிரச்சனையே. என்னைக்குமே சாகர வரைக்கும் இந்த கட்சிக்கு புரட்சி தலைவி அம்மா தான் பொதுச் செயலாளர்னு சொல்லி அந்த ரெசல்யூஷனை மாத்தந்து பழனிசாமி. நீங்க பொதுச் செயலாளர் இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா பாஜக வந்து அவர் தான் பொதுச் செயலாளர் கூட்டணி வச்சிருக்காங்க. எதுக்கு வைக்கிறாங்க? உங்களை எப்படி காலி பண்றது? அவருக்கு தெரியாது அமித்ஷாவுக்கு எத்தனை கட்சி எப்படி பண்ணியிருக்காரு அவர் எப்படி உள்ள வர்றது, அவங்க கட்சி எப்படி ஆட்சிக்கு வர்றது? அப்ப யாரு காலி பண்ணா சரியா இருக்கும்? அதனால ஒரு பொதுச் செயலாளர் பார்த்தா எடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்கு முன்னாடி வந்து பாஜகவை கழட்டி விடுன்னு சொல்றீங்களா? செஞ்சாலும் செய்யலாம். நீ கேட்கிற கேள்வி. ஏன்னா அத்தனை பேர் முதுகுலையும் குத்துறவருக்கு அமித்ஷா வாரி ஜெயிக்கிறாரா, அவர் அமித்ஷாவை ஜெயிக்கிறாரான்னு காலம் தான் போய் சொல்லும். பழனிசாமி பற்றியும் உங்களுடைய கோரிக்கை என்ன? அதிமுகவில் மீண்டும் தேர்தல் நடத்தி பொதுச்செயலாளர் தேர்வு செய்யணுமா, அல்லது ஏற்கனவே இருந்த ஒருங்கிணைப்பாளர் இணை வெரி சிம்பிள். நான் இன்னமும் சொல்றேன், பழனிசாமிக்கு விபரீதமான விளையாட்டுல இறங்காதீங்க. பணம் இருக்கு, அதிகாரம் இருக்குன்னு சொல்லி தோத்து போயிடுவீங்க. நீங்க இதுல நீதி தான் வெல்லும், கட்சி போயிடும். ஆகவே எல்லாரையும் சேர்த்து கொண்டால் புகழேந்திக்கு போஸ்டே வேணாம் சார். நாங்கெல்லாம் வீட்டில் போய் தலைவர் கூட அம்மா படம் ஜாலியாக போயிடுவோம். இந்த கட்சி ஒருங்கிணைந்தால் போதும். இதுதான் இந்த எலெக்ஷன் கமிஷன்ல
நான் இங்க நின்று டெல்லி பத்திரிகையாளர்கள் மூலமா சொல்றேன், பழனிசாமி திருந்தி எல்லாத்தையும் மறந்து வாங்க, எல்லாரும் மறந்து வருவாங்க. ஒன்னா சேரலன்னா இரட்டல ஒண்ணும் கிடைக்காது. எல்லாரும் சேர்ந்து வந்து அப்ப யார் பொதுச் செயலாளர்? அது பேசிக்குவோம் சார், உட்காந்து பேசுவோம் சார். அது என்ன இருக்கு? முடிவு எடுக்க போறீங்களா இல்ல தேர்தல் மூலமா முடிவு எடுக்க போறீங்களா? ஏ சார், ஒண்ணு சேர்ந்தீங்கன்னா பொதுச்செயலாளர் தேர்தல் சார் பொதுச் செயலாளர் இந்த கட்சி கிடையாது. அம்மா தான் பொதுச் செயலாளர், மாற்று கருத்தே கிடையாது எனக்கு. ஏன்னா ஒரு தடவை ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி தந்தை பெரியார் இடத்திலிருந்து பிரிஞ்சு வந்த அண்ணா எப்ப சேர் காலியா இருக்கும் எப்பொழுதுமே தந்தை பெரியார் தான் தலைவர்னு சொல்லி ஒரு பிரசிடியம் சேர்மனை ஏற்படுத்தி கொடுத்து சரித்திரம் படைச்சாரோ, அது மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ணாவை பேரறிஞர் அண்ணாவை கொடியில பறக்க விட்டார். அதுக்கு பின்னாடி அம்மா தான் பொதுச் செயலாளர் எல்லாரும் சேர்ந்து தொண்டர்கள் முடிவெடுத்தாங்க. நீங்க எப்படி சொல்றீங்க? அப்ப வந்து எதுக்கு வந்து சசிகலாவை வந்துட்டு பொதுச் செயலாளரா தேர்ந்தெடுத்தீங்க? தப்பு இல்ல, அதுக்கு பின்னாடி தான் ரெசல்யூஷன் வருது. சசிகலாவை தேர்ந்தெடுத்து அதுக்கு பின்னாடி சின்னமா வந்து வேண்டாம்னு இவங்க முடிவு பண்ண பின்னாடி தான் இந்த அம்மா தான் பொதுச் செயலாளர் நிரந்தர பொதுச் செயலாளர் ரெசல்யூஷனை கொண்டு வரும். அதுக்கு அப்புறம் இல்ல, அதுக்கு முன்னாடி இல்ல. அவங்களும் என்ன வேண்டுகோள்னா அவங்க பொதுச் செயலாளர்னு சொல்லி கூடாது. அம்மா தான் நிரந்தர பொதுச் செயலாளர் யாரா இருந்தாலும் சரி. அல்ல ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி தான் இருக்கணும்னு சொல்றீங்க. ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி இன்னும் இருக்க உள்ள, அதெல்லாம் எடுக்கல. சசிகலாவை பொதுச் செயலாளரா தேர்ந்தெடுத்ததும் தப்புதான்றீங்க? இல்ல இப்ப சொல்ல வேணான்ற நான், அவங்களும் சொல்லி கூடாது நான் பொதுச் செயலாளர், தப்பு. அம்மா தான் பொதுச் செயலாளர், சாகிற வரைக்கும் அம்மா தான் பொதுச் செயலாளர். இந்த மாற்றுக்கிறது எங்களுக்கு கிடையாது. ஆகவே பழனிசாமிக்கு டெல்லியிலிருந்து எனது அன்பான நண்பருக்கு அன்பான வேண்டுகோள், திருந்தி எல்லாரையும் ஒற்றுமையா போறதுக்கு வழி பண்ணி வந்தால் வாழ்வு உண்டு. இல்லையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றில் சரித்திரத்தில் உன்னுடைய அரசியல் வாழ்விற்கு சமாதி கட்டப்படும். எல்லாரும் நீங்க எல்லாரும் பேசுறத பார்த்தா இங்க தேர்தல் ஆணையம் ஏதோ ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள் சார் நான் சொல்லிட்டு வந்துட்டேன் சார், தேர்தல் ஆணையத்துக்கு தப்பா கொடுத்துட்டீங்க. இன்னொரு தடவை தூக்கி ரெட்டலை கொடுத்தீங்கன்னா நான் கண்டெம்ட் சுப்ரீம் கோர்ட்டுன்னு எலெக்ஷன் தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லிட்டு வந்துட்டேன். என் லாயர் பேசும்போது கூட அவங்க சொல்லிட்டாங்க அன்பார்லிமெண்ட் வேர்ட்லாம் யூஸ் பண்றீங்கன்னு. அதை போய் சிவி சண்முகத்தை கேளுங்க. எலெக்ஷன் ஒரு குப்பை தொட்டின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு அப்ளிகேஷன் அப்புறம் கொடுத்தீங்களான்னாங்க. ஆமாங்க, ஒரு குப்பை தொட்டி குமஸ்தா வேலை பார்க்கறது தான் லாக்குன்னு சொன்னார். அந்த ரெப்ரசன்டேஷனை கொடுத்துருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் ஒரு தனி பாடி தானே சார், அது செப்பரேட் பாடிங்க. அதில் யாரும் கட்டுப்படுத்தவே முடியாது. எலெக்ஷன் கமிஷனுக்கு சுப்ரீம் கோர்ட் சொன்னது சிவில் டிஸ்பியூட் முடிகிற வரைக்கும் அதை கையை வைக்காதுன்னு, தெரியாம தூக்கி ரெட்டலையை கொடுத்துட்டாங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.